ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பிய இந்த நபர் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த விஷயம் வெற்றியை கொடுக்காம நீயும் கஷ்டத்தோடும் கவலையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கும் விதத்தில் நான் சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி அவர் வரப்போகிறாரு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா பொறுமையாக நிம்மதியாக வாழும்படி எல்லா விஷயங்களுக்கான முடிவையும் நான் கொடுக்க போகிறேன். இனிமே நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ அல்லது அவசரப்பட்டு கோபப்படுவதோ, கோபத்தில் தவறான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதோ வேண்டாம். என்ன நடந்தாலும் பொறுமையாக இரு. நீ செஞ்ச ஒரு தவறை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாயல்லவா, அதை இப்போதே நான் உனக்கு மன்னிச்சிடுறேன். அதே போல் இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் நீ மறக்கக்கூடிய அளவுக்கு நான் மாற்றங்களை கொண்டு வந்துடுறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எதை நினச்சும் வருத்தப்படாத. வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதை உணர்ந்து கொண்டு நடுநிலைமையோடு இருக்க கற்றுக்கோ. உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. அதை செய்ய முடியாதோ, இது நமக்கு கிடைக்காதோ, நம்ம இப்படி தான் கஷ்டப்படுவோமோ, நமக்கு சரியாகவே ஆகாதோன்ற எந்த பயமும் உனக்கு வேணாம். நீ பொறுமையாக இருந்தீனா உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுறேன். நீ மனசு வச்சினா, அதுவும் என் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை உனக்காக நான் முடிச்சு தர்றேன். நீ எவ்வளவு தூரத்தில் இருக்கங்கிறது முக்கியம் இல்லை. என்னை நம்பக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுப்பேன். வாழ்க்கையில் ஒருபோதும் நேரத்தை மட்டும் வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்றை செஞ்சு வாழ்க்கையை வீணாக்கிறாதே. நேரமும் முக்கியம், நீ செய்கிற செயலும் முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சரியாக செய்யும்போது இந்த கருப்பனின் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். எந்த விஷயமும் தப்பாக போயிடுமோ தவறாக நடந்துடுமோன்னு நீ பயப்படாதே. அனைத்தும் இனி உனக்கு சுலபமாக சாதகமாக எளிதாக விரைவாக நடக்கும்படி இந்த கருப்பன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் நிரந்தரமாக வந்து சேரும் என் செல்லமே. அதுக்காக தான் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி இந்த நபரை வரவழைக்க போகிறேன். உனக்கு நல்லா தெரிஞ்ச அந்த நபர் தான் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை எந்த தடையும் இல்லாமல் முடிச்சு கொடுக்க போகிறாங்க. இனிமே நீ அமைதியை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உன் மனசின் அமைதி தான் உன்னை தெளிவான பாதையில் பயணிக்க வைக்க போகுது. நீ அமைதியாக இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன். உன்னை ஒதுக்கும் இடங்களில் நீ நிமிர்ந்து நிற்க பழகு. யாராவது உன்னை புகழ்ந்து பேசும்போது பதிலேதும் பேசாமல் அமைதியாக அடக்கமாக இருக்க பழகு. யாராவது உன்னை குறை சொன்னாலும் விமர்சனம் செய்தாலுமே கூட மௌனமாக இருந்துவிடு என் செல்லமே. நீ நேசிக்கப்படும் இடங்களில் எல்லாம் மறுபடியும் அவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த உலகம் உன் வசமாக மாறும்படியும் நான் செய்வேன். வெற்றியாளர்கள், அதாவது வெற்றியை பெற தகுதியானவர்கள் எல்லா முடிவுகளையும் சீக்கிரம் எடுத்துருவாங்க. அப்படி அவங்க சீக்கிரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குது. ஆனால் ரொம்ப மெதுவாக யோசித்து சில பேர் யோசித்து முடிவு எடுக்கிறதுக்குள்ள அங்கே வெற்றி இன்னொருத்தர் கைக்கு மாறி போயிடுது. நீ தோல்வியாளனாக முடிவுகளை மெதுவாக எடுக்கக்கூடிய ஆளாக இருக்காதே. ஒரு முடிவு எடுத்துட்டீன்னா மறுபடியும் அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டேயும் இருக்காத. நல்லா யோசித்து நிதானமாக சீக்கிரமாக ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவு சரியாக இருக்கணுன்ற பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீன்னா இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றுவேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல பிள்ளையாக, நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக, நல்ல பழக்கத்தோடு கூடிய ஒழுக்கமான பிள்ளையாக
நீ இருக்கணும் என் செல்லமே. நீ எடுத்த பயிற்சிகளை எல்லாம் இப்போது பரிசோதிச்சுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். எப்போவுமே உன்னுடைய லட்சியங்கள் உயர்ந்ததாக இருக்கணுமே தவிர அற்ப விஷயங்களுக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் உன் கவனத்தை நீ திசை திருப்ப வேணாம். உயர்ந்த லட்சியங்களை நோக்கி உன்னை நகர்த்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது இந்த கருப்பன் என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ எதை நினச்சும் சோர்ந்து போகாம புத்துணர்ச்சியோடு இருந்தீனா இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக மகிழ்ச்சி தரும் விதத்தில் முடிச்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. இனி எப்போதும் என் துணை என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும்.